நான் முதல் நாள் வந்தேன், இப்பதான் வந்திருக்கேன். மறுபடியும் கோயம்புத்தூர் போயிருந்தேன். சென்னையில மெரினா பீச்ல நான் வந்து ஏதோ பாத்துட்டேன், இங்க வந்து ஒரு 4000 பேர் 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போனா அங்கேயும் அதே 10,000. தமிழ்நாடு ஃபுல்லா உங்களை மாதிரி ஆளுங்க தான். அதாவது நீங்க தலைவர்களே நாங்க. சத்தியமா நீங்க தான் தலைவர்கள். போன வருஷம் நான் வந்து மழை வெள்ளத்துல இவ்வளவு பேரை ஒரே இடத்துல பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியாவுக்கு உலகத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுதான் நம்மளே ரோட்டுக்கு வருவோம்னு காமிச்சோம். அண்ட் இந்த வருஷம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவானவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்ட்டு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவானவங்க நடத்துற போராட்டம் இது கிடையாது. ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறவனுக்கும் சேர்த்து கொண்டு கொடுக்கிறதா இது. நாளைக்கு அவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் நம்ம தான் எடுத்துக்காட்டு. நேற்றுக்கு NDTVல இருந்து இதே இடத்துக்கு யாரும் வந்து கவர் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய ரிப்போர்ட்டர். அவங்க வந்து ட்விட்டர்ல போய் போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நைட்டு 2 மணிக்கு ஒரு ஆண் பக்கத்துல உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா நான் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துருந்தேன். இங்க இந்த ஆரி அப்படின்றவர் வந்து ஒரு நடிகர், ஆனா அவர் நடிகர் மாதிரிலாம் தெரியல. அதே மாதிரி இவர் ஒரு நடிகர். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேற வேற ப்ரொஃபஷன் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தெரியுது, இவ்வளவு வெறியோட இவ்வளவு உணர்ச்சியோட தமிழன் இதுக்கு முன்னாடி 30-40 வருஷத்துல இருந்தது இல்ல. நம்மளை இருக்க விடல. நான் ஸ்பீச்சா எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. நான் வந்து சாதாரணமா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து வேலை பண்ணி இந்த மாதிரி இடத்துல உங்க கூட நின்று இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியும், அரசியல்வாதின்றவன் நம்மள ஜாதி மதம் அது இதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் டிவைட் பண்ணி வச்சிருந்தான். இன்னைக்கு 4 நாளா ஸ்டூடெண்ட்ஸ் 5 நாளா ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்தை பார்த்து வேற கட்சி வந்து ரயில் வைக்கணும். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. கட்சி எனக்கு எந்த கட்சிக்கு எதிராகவும் பேசல, எந்த கட்சியும் நம்ம தப்பா பேசல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு பவரை இன்னைக்கு உலகத்துக்கு காமிச்சோம். இதை பார்த்துட்டு இது கூட சேர்ந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராட்டம் அறிவிச்சாங்க. 10 பைசாக்கு யாரும் மதிக்கல. ஏன் அந்த விஷயத்துக்கு போராடலையே, இந்த விஷயத்துக்கு போராடலையே, விவசாயிகள் சத்துறாங்களே, என்ன எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறவங்க நார்த் இந்தியன் ஒரு ப்ரொஃபசர் பேசினாரு, கரெக்டா சொன்னாரு. எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறத அழிச்சா நாங்க இந்தியன் ஃபீல் பண்ணா நீங்க எங்களை இன்னும் ஆண்டுட்டே இருப்பீங்க அப்படின்னா அந்த அடையாளத்தை அழிச்சுட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி தேவையில்லை. ஜல்லிக்கட்டு அப்படின்னா வெறும் விளையாட்டு சம்பந்தமானது கிடையாது. இது நம்ம பழமையா ஒரு கலாச்சாரத்துக்கு எதிராக போராடுறது, கலாச்சாரத்தை காப்பாற்றணுன்றதுக்கு போராடுறது கிடையாது. எதிர்காலத்துக்குமான போராட்டம் இது. இன்னைக்கு இதுக்கு உட்கார்ந்தோம். இன்னைக்கு நம்மள ஏதாவது ஒண்ணு பேசி அமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு விவசாயி செத்தாலும் நம்ம ரோட்டுக்கு வருவோம். ஸ்ரீலங்கன் ஆர்மி பிஷர்மேனை சுட்டாலும் நம்ம ரோட்டுக்கு வருவோம். ஏன் இந்தியன் பேசுறாங்க? ஒரு பிஷர்மேன் செத்தா அவன் தமிழ் பிஷர்மேன் ஆயிடுறான், இந்தியன் பிஷர்மேன் ஆகல. இது வந்து இன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வச்சு மெயினா வரும்போது ஒரு நடந்த ஒரு விஷயம். ஆர்டினன்ஸ் லா மினிஸ்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதான் லேட்டஸ்டா நான் இங்க வரும்போது நடந்தது. நாளைக்கு காலையில பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ வாடிவாசல் திறக்கும். கண் துடைப்பா இல்ல வருஷம் திறக்கும், தொடர்ந்து திறக்கும், வாடிவாசல் திறக்கும். இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்றதுல நம்ம நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயிடும். அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண வச்சது நம்ம எலெக்ட் பண்ணி அமைச்சிருக்கிற 39 எம்பிஸ் கிடையாது. யார் அப்படின்னா இங்க இருக்கிற நீங்க தான். யாருமே பார்த்தது இல்ல. இன்னைக்கு பாருங்க, சாப்பாடு போய் கொடுக்குறீங்க, ரோட கிளீன் பண்றீங்க, பொண்ணுங்க மடியில உட்கார்றாங்க, யாருக்கும் தப்பா தெரியல. என் தங்கச்சி என் பொண்ணு நான் மடியில உட்கார வச்சால தப்பா நினைக்க மாட்டேன். எங்கேயோ பாம்பேல இது வந்து இந்தியா, சவுத் இந்தியா வர்சஸ் நார்த் இந்தியா இல்ல, மொத்த இந்தியாக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு ரேப் எவ்வளவு
ஜல்லிக்கட்டு அதனால ரோட்ல வந்தோம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். பெப்சி கோக்குன்றானுங்க. ஸ்ரீலங்கன் பிரச்சனையை பத்தி பேசுறோம், விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுறோம், பிஷர்மேனை பத்தி பேசுறோம். காலேஜ் கொள்ளடிக்கிறானுங்க. எத்தனை அரசியல்வாதி காலேஜ் வச்சிருக்காங்க? எவ்வளவு ரோட்ல போடுவான்? முன்னாடி பயமா இருந்தது, மூஞ்சில கட்சி கட்டு போவோம். இன்னும் தைரியமா போய் கேட்போம். இதுல நடிகர், அரசியல்வாதி, பெரிய ஆளு, சின்ன ஆள் கிடையாது. போன வருஷம் உதவி தேவைன்னா வீட்டோட ஓனர், வீட்டுல வேலை செய்யறவன், டிரைவர் எல்லாருமே ஒரே இடத்துல சாப்பாடு கை நீட்டான். இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஆளை பாக்குற அவதான் ஸ்டூடெண்ட். இங்க வந்து 4 வார்த்தை பேச போனா டிவில போடுவாங்க, மூஞ்சி தெரியும், நானும் ஸ்டூடெண்ட், நான் இந்த போராட்டத்தில் இருக்கேன் அப்படின்ற கேவலமான எண்ணத்துல இங்க எவனும் இனிமே வர முடியாது. இப்படிலாம் பேச தெரியாது. ஸ்டேஜ்ல பேசினா 4 ஜோக் அடிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தேன். போன வருஷம் மழையில இங்க நம்ம சென்னையில பண்ண ஒரு விஷயம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. வேர்ல்ட் நியூஸ்ல வந்தது. நம்ம கேட்டோம், ஏன் CNN IBN வரல, NDTV வரலன்னு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போடுறான். யார் போட வச்சா? யாருமே கிடையாது. எத்தனை வருஷமா யார் இன்ஸ்பயர் பண்ணுவா? யாரா ஒரு லீடர் வர மாட்டாங்களா? யாரா லீடர் வர மாட்டாங்க? எவனுமே வரல, எவனுமே இன்ஸ்பயர் பண்ணல. ஏன் எலெக்ஷன்ல ஓட்டு கம்மியாச்சு? அவ்வளவு பேர் மழையில போய் வேலை செஞ்சா 57% பேர் தான் ஓட்டு போட்டு. எவனுக்கு ஓட்டு போறது? யார் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணா? இந்த கட்சி அது பிடிக்கலன்னா இன்னொருத்தன், இவன் யாருமே பிடிக்கலன்னு எங்க போகுது? ஓட்டு போடவே பிடிக்கல, இப்ப போடுவோம். இங்க இருக்கிறவங்க நில்லுங்க, நாங்க போடுறோம். சொல்யூஷன் வேணும், நிரந்தர சொல்யூஷன் வேணும். அமெண்ட்மெண்ட் ஜல்லிக்கட்டு கண்டிப்பா எடுத்துருவா, நிரந்தரமா எடுத்துருவானா? அவனுக்கு எடுத்துட்டு வரத நீங்க எடுத்துவாங்க. நான் போன கோயம்புத்தூர் போன, காங்கேயம் போன, இங்க மெரினாக்கு வந்த 2 வாட்டி. ஒரு மூஞ்சி கூட கிடையாது. எல்லாருமே லீடர். ரோட்ல ஆடிட்டு இருக்க ஆரம்பிச்சு இங்க உட்காந்து 4 நாளா உட்காந்துருக்கானுங்க. நிரந்தர சொல்யூஷன் நம்ம யாருக்கிட்டையும் கேட்டு பிச்சையாவோ இல்ல மிரட்டியோ வாங்க தேவையில்லை. இங்க இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷன்ல எத்தனை பேர் வேணா நின்றுக்கலாம். அரசியல் ஆசை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவாங்க. தமிழனுங்க காட்டிக்கிறாங்க. 2000 முன்னாடி ஒரு மாட்டை பிடிச்சாங்க, இன்னைக்கு அது மாதிரி மாட்டை பிடிக்கிறது கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் இந்தியா அது மாதிரி பாத்துச்சா? ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம பார்த்து போயிடும். யாரோ ஒரு பூக்கார அக்கா வேலை செய்யறாங்க, அண்ணாங்க ஆட்டோக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? வேலைக்கு டைம் இருக்காது. ஏன்னா பயந்துட்டோம். ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்? ரூல்ஸ் மீறினா மிஸ் திட்டுவாங்க. எல்லாம் திட்டி இருக்கிற தலைவர் எல்லாம் பெரிய தலைவர் எப்படி எழுத்து பேச முடியும்? ஒரு வண்டியில ஒரு கட்சி போட்டோ வச்சிருக்கோம், ஒரு பெரிய தலைவரோட போட்டோ வச்சிருப்பாங்க. எழுத்து பேச முடியுமா? ஆறு அடிப்பான், சிக்னல் மதிக்கலாம் போவான். கேள்வி கேட்க பயமா இருக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ல கேள்வி கேட்பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டா அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஐயோ போவாங்க பயமா இருக்கும். இன்னைக்கு அம்மா அப்பா இங்க உட்காந்துட்டீங்க. வயசான ஆயால இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கேள்வி கேளு. ரோட்டுக்கு வா, வரலாம். படம் ரிலீஸ் ஆனா வர கூட்டம் இது கிடையாது. பேஸ்புக்ல கலெக்ஷன் ஆனா வர கூட்டம் இது கிடையாது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்ல, இது வந்து ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து நம்ம இங்க இருந்து கலைக்க வச்சிருவானுங்க, அவ்வளவுதான் நம்ம ஒற்றுமை போயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு எவ்வளவு நினைக்காதீங்க. பாடி வாசல் திறந்தாலும் 15,000 20,000 வாட்டி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரோட்ல வரணும். 4 நாள் ஆபீஸ் லீவ் போட கஷ்டமா இருக்கும். 4 நாள் ஸ்கூல் போகாம இருக்குமே. ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு ஸ்கூல் ஆபீஸ் இல்ல. நம்ம ரோட்டுக்கு வந்தா நம்ம உரிமைகளை நம்ம கேட்டா சட்டங்கள் மாறும், உருவாகும். நம்மளுக்காக சட்டம் போடுவாங்க. இன்னைக்கு இந்தியால கேரளால இருந்து வந்தவங்க சொன்னாங்க, இது வந்து நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல மட்டும் ஜல்லிக்கட்டுக்காக பண்ற விஷயம் கிடையாது. மொத்த இந்தியாவும் இன்னைக்கு இதை திரும்பி பாக்குது. மகாராஷ்டிரால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவனுக்கு ரோட்டிக்கு அப்புறம் வருவானுங்க. அவனுக்கு ஜல்லிக்கட்டை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த உணர்ச்சி ஏத்துவோம். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா. இதனாலதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. மொத்த தமிழ்நாட்டுல ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. ஆமா, நேற்று போய் ரயில் எவ்வளவு மறிச்சான். இத்தனை வருஷமா எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க, எவ்வளவு பேருக்கு சேவை. இன்னைக்கு அரசியல் கட்சி பண்ணது தீனர்கள் எல்லாத்தையும் பண்ண நான் என்ன பண்றேன் பாருங்க.
யாரும் யாரையும் தொல்லை பண்ணல. இங்க பாரு எத்தனை பொண்ணு எத்தனை லேடிஸ் எனக்கு இங்க மடியில வந்து உட்காருவாங்க. யாருக்கு எதுவும் தப்பா தெரியல, ஏன்னா இது தப்பே இல்ல. தயவு செஞ்சு லாஸ்டா ஒரு விஷயம், இன்னைக்கு ஆரம்பம் ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பிச்சது. ஜல்லிக்கட்டோட முடியக்கூடாது. ஜல்லிக்கட்டு தொடர்ந்து 100 வருஷம் 1000 வருஷம் தொடர்ந்து தமிழுக்காக நடந்தாலும் இது பழைய கலாச்சாரத்துக்கான போராட்டம் இல்லை, நம்ம எதிர்காலத்துக்கான போராட்டம். ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், அம்மா அப்பா இவ்வளவு பேர் ரோட்டுக்கு வந்தாலும் கவர்மெண்ட் டெல்லிக்கு பாரு முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அப்ரூவ் பண்றாங்க. இதேதான் நம்ம கேட்டா கிடைக்கும். இத்தனை நாள் கேட்காம இருந்திருக்கோம், பயத்துல இருந்திருக்கோம். நாளைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய கட்சி கொடி எடுத்து டாடா சுமோ எடுத்து சிக்னல்ல தாண்டி போட நிறுத்துறாங்க. பிரச்சனை எங்கேயோ நடக்கும். 100 பேர் சேர்ந்தாலும் கேட்போம் கிடையாது. நீ சரி, நீ மீட் பண்ணு. இங்க இருக்கிறவங்க லீடர். உனக்கு நடிகர் தேவையில்லை, அரசியல்வாதிகள் தேவையில்லை, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். நான் நிற்கும் போது எனக்கு கூச்சமா இருந்தது, அவமானமா இருந்தது. ஐயோ, இங்க நின்னுட்டு போயிடுறோமே, உட்கார்ந்து போயிடுறோமே, அங்க போயிட்டு உட்கார்ந்து வந்துடுறோமே. இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு, நான் உங்கள ஒருத்தடா. என்னால இந்த விஷயத்தை இப்ப நான் பேசினத உலகத்துல எத்தனை மீடியா மூலியமா சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். நம்ம எதிர்ப்போம். வாடிவாசல் திறந்தாலும் அடுத்ததா எந்த ஏப்ரல் மாசம் வருது சொல்ல காசு கேட்பானுங்க, அவ்வளவு டொனேஷன் வாங்குவானுங்க, அவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க. எல்லாம் போய் சொல்லணும். ஏன் செட்டில்மெண்ட் போனா ரமணாபுரத்துல பார்த்தா நடக்குமா? நட்சத்திரம் நடக்கும். படிக்கிறதுக்கு காசு கேட்டா ஏப்ரல் மாசம் ரோட்டுக்கு வரலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரோட்டுக்கு வரும். நம்ம மேல பயம் இருக்கணும். நம்ம வயது போதும், தனியா போனா அடிப்பாங்க. எவ்வளவு போலீஸ் நம்ம எந்த அளவுக்கு வெல்பி நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நைட் படம் பார்த்து வீட்டுக்கு போகும்போது நமக்கு தெரியுமா வருது, ஐயோ போலீஸ் கடை. இன்னைக்கு போலீஸ் நம்ம கூட சேர்த்திருக்காங்க. ஒரே ஒரு ரீசன், நம்ம எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்காட்டா போராட்டம் பண்றோம். இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இப்படி ஒரு டிசிப்ளினோட ஒரு தலைமை இல்லாம ஒரு லீடர்ஷிப் இல்லாம ஒவ்வொருத்தரும் தலைவரா நடந்துக்கிறது உலகத்துல கடந்த 50 வருஷத்துல எங்கேயும் நடக்கல, இந்தியாவில நடக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க அவங்க போராட்டம் பண்ணல, போட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, போனை வச்சு விளையாடுறாங்க. எங்களுக்கு போராட்டம் பண்றது கஷ்டம் இல்லடா, ஜாலி. சந்தோஷமா நம்ம உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். இது போராட்டம் இல்ல, இளைஞர்களுக்கான கொண்டாட்ட திருவிழா. எத்தனை போராட்டம் பண்ணாலும் இதே ஒற்றுமை வேணும். இதே மாதிரி நம்ம இதே இடத்துல உட்காரணும். மெரினா பீச் ரிபப்ளிக் டே பரேட் நடக்கிற இடம் கிடையாது. நம்ம போராட்டம் பண்ணணும். மெரினா பீச் இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம செகண்ட் லாஜிக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பேப்பர். இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. லைட் சுத்தாதா நம்ம கூட தான் இருக்காங்க. இது மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான போராட்டம் இல்ல. கவர்மெண்ட் நம்ம கூட. தலைவர்களே உட்காருங்க. எப்படி இருக்கு? பாலாஜி சொன்ன மாதிரி கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் அதிகமா கேட்டா கேள்வி கேட்பீங்களா? பயப்படுவீங்களா? நம்மளை பார்த்துதான் பயப்படணும். அவர் சொன்ன மாதிரி
எலெக்ஷன்ல நிக்கணும்.